அன்பு நேர்களே, வளைகுடா செய்திகளை தாங்கி வந்த நேரத்தில் இப்பொழுது ஐரோப்பா தேசத்துக்குள் சில செய்திகளை காவி வர வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த நாட்டு தலைவர்களை நெதன்யாகு மாம்ஸ் எச்சரித்து இருக்கின்றார். பதிலடி கிடைக்கும் என்றும் சொல்லி இருக்கின்றார். ஒரு விடயம், அதாவது 3 விடயம், நாங்கள் 5 விடயத்தை இங்கு காவி வந்திருக்கின்றோம். அடுத்தது, பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஒரு கருத்தை பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். நோபல் பரிசு வேண்டுமானால் காசா போரை நிறுத்தவும், காசா போரை நிறுத்திவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என்று பகிரங்கமாக பிரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்த கருத்தும் உலக பரப்பில் மிக பேசு பொருளாகவும் ட்ரம்ப் சுமாமுக்கு எரிச்சல் ஊட்டும் விடயமாகவும் இன்றைய ஊடக பரப்பில் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. அடுத்தது, இத்தாலி தேசம் இன்னும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை. அதனால் தொடர்ந்து, அதாவது கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம், அரகலை, நம்ம ஒரு அரகலை ஒன்று, அதாவது இல்லாட்டி இங்க இப்படிமா நேபாள் யுத்தம் உடை மிகவும் மோசமான யுத்தம் தொடர்ந்து இத்தாலி ரோம் நகரமெங்கும் நடைபெற்று வருகிறது. கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளம். பலஸ்தீனத்தை நீ அங்கீகரிக்க, அதாவது இத்தாலியில மிக அதிகமான இஸ்ரேல்காரங்க இருக்கிறாங்க. அது ஒரு புறம். ஆக அடுத்தது, பலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். பலஸ்தீன் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையிலான இரு நாடுகளுக்கிடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் என்று பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் தெரிவித்திருக்கின்றார். இதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதாவது ஒரு இறமை கொண்ட நாடாக இந்த பலஸ்தீனத்தை பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய 3 நாடுகளும் பகிரங்கமாக அறிவித்து விட்டது. அது ஒரு அவங்களோட நாட்டுக்குள்ளேயே கொடிகளை பறக்க விட்டு விட்டார்கள். பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப்பட்ட நாடாக அறிவிக்கின்றோம். யாரு? ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் அந்தோனி அல்பனீஸ் தெரிவித்திருக்கின்றார். 2ஆம் விடயம். மூன்றாம் விடயமாக பலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரித்த முதல் G7 நாடு கனடா என்று கனடியன் பிரைம் மினிஸ்டர் மேக் ஹார்னி தெரிவித்திருக்கின்றார். ஆக இந்த 5 விடயங்களும் உலக பரப்பில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இப்பொழுது இந்த செய்தியில் முன்னணியில் இருப்பது நோபல் பரிசு. நீனா உனக்கு நோபல் பரிசு வேண்டுமென்றாங்க, நீ காசாவில் போரை நிறுத்து என்று அழகாக தெளிவாக இமானுவேல் அவர்கள் அழகாக முறையாக மேக்ரோன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைக்கு உலகின் முதன்மை செய்தி. அடுத்து, அதாவது இந்த பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மீது ஏதாவது மொசாட் தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்றும் ஒரு அச்சமூட்டி இருக்கின்றாரு நெதன்யாகு மாம்ஸ். அவர் எதை வைத்து சொல்லுகின்றார் என்றார், இந்த நாட்டை அங்கீகரித்தாங்க இல்லையா, அதுக்கு அவர் சொல்ற பாசையிலே நாம சரியாக சொல்ல போனால் என்ன சொல்லுகின்றார், இந்திய, அதாவது பெஞ்சமின் இந்த 3 நாடுகளை மிக எச்சரிக்கையாக கொடுக்கின்றார். மிக மோசமான எச்சரிக்கையாக சொல்லுகின்றார். நான் மிக விரைவில் பதிலடி கொடுப்பேன் என்றும், மிக விரைவில் அதுக்கான பதிலடி நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றார். அதாவது அவரை பாசையில் சொல்ல போனால் இந்த 3 நாடுகளும் பெஞ்சமின் எச்சரிக்கை கொடுத்துள்ள விடயமானது பலஸ்தீனத்தை அதாவது இப்பொழுது பிரான்சும் போர்த்துகலும் உத்தியோகபூர்வமாக பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளும் செய்தியும் வெளியாகிருக்கின்றது. 2 வருடங்களை கடந்தும் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நடந்து வரும் நிலையில் ஐரோப்பிய நாடுகள் சமாதான பேச்சை நோக்கி பல வகையான பேச்சுவார்த்தைகளை செய்த போலும் அதுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை என்று பிரித்தானியா தெரிவிக்கின்றது. இப்பொழுது அவர் மிக விரைவில் இவங்கள் இந்த 3 நாட்டுக்கும் எதிராக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் செய்யலாம் என்றும் ஒரு அச்சம் இருக்கின்றது. மிகவும் உச்சகட்ட கோபத்தில், அதாவது காட்டமாக இந்த எச்சரிக்கை அவர் கொடுத்திருக்கின்றார். 193 நாடுகளில் 75% நாடுகள் 142 நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து விட்டது.
அமெரிக்காவுடன் 10 நாடுகள் மாத்திரமே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. அதாவது UN செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கின்ற நாடுகளில் கூட நிரந்தர நாடுகள் 5 நாடுகள் இருக்கின்ற அமெரிக்காவை தவிர 4 நாடுகள், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் ஆகிய 4 நாடுகளும் ஆதரவு கொடுத்து விட்டது. ஆக அமெரிக்கா தான் இதுக்கு பின்னால் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்து விடேன் தானே. அதாவது பெஞ்சமின் மாம்ஸ் என்ன சொல்றாருன்னு சொன்னால், பலஸ்தீனம் இருக்காது, அது எங்களது நிலம், எங்களது நிலத்தின் மைய பகுதியில் ஒரு பயங்கரவாத அரசை எங்கள் மீது திணிக்கும் உங்களது முயற்சிகளுக்கு நாங்கள் உரிய பதிலடி கொடுப்போம் என்று பெஞ்சமின் மிரட்டுகின்றார். இது ஒரு ராணுவ மிரட்டல் மாதிரி நீங்க பார்க்கலாம். பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் தலைவர்களுக்கு நீங்கள் பயங்கரவாதத்துக்கு மகத்தான பரிசை கொடுக்கின்றீர்கள். ஜோர்தான் நதியின் மேற்கில் எந்த அரசும் இருக்காது, உரிய பதிலடி கிடைக்கும், அதற்காக காத்திருங்கள் என்று மிகவும் காட்டமாக பெஞ்சமின் மாம்ஸ் மிரட்டுகின்றார். இது மிகப்பெரிய விளைவுகளை ஐரோப்பா தேசமெங்கும் உருவாக்கலாம் என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது உலக பரப்பில் வெளியாக இருக்கிறது. காரணம், உலகத்தின் பல நாடுகளிலும் மொசாட்டின் ஏஜென்ட்கள் இருக்கின்றார்கள், மொசாட்டின் நேரடி உளவாளிகளும் இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை உலக பரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பிரெஞ்சு பிரசிடென்ட், கனடியன் பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர்கள் மீது உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்து விடுமோ என்ற பயமும் இருக்கிறேனில் அதாவது பெஞ்சமின் மாம்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த எல்லைக்கும் சென்று தன்னை இலக்கை வெற்றிக்காக பாடுபடுவர். எந்த எல்லைக்கும் என்றால் எவண்ட உயிரை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் எந்தெந்த விடயத்தில் நாங்கள் மும்முரமாக நின்று அடிச்சு தாக்கி பிடிக்கலுமோ அதையெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று எங்கள் இலக்கை அடைவோம் என்பதுதான் பெஞ்சமின் மாம்ஸின் ஒரே ஒரு குறிக்கோள். அந்த வகையில் இந்த 3 நாட்டு தலைவர்களுக்கும் பாதுகாப்பில் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எந்த காற்று போகாத இடத்திலும் இவர்கள் பூந்து தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டவல்ல. அதுக்கு நாம் ஈரானிலே பார்த்திருப்போம். எனவே மொசாட்டின் உளவாளிகளும் மொசாட்டின் ஏஜென்ட்களும் உலகம் முழுவதும் பறந்து விரிவுபட்டு இருப்பதால் ஏதாவது நடந்து விடலாம் என்று ஒரு அஞ்ச வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கின்றது. அது இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். இந்த நாட்களை எதுவும் செய்ய தயங்க மாட்டானுங்கள். இங்கிலாந்து பலஸ்தீனத்தை அங்கீகாரத்திற்கு பிறகு, அதாவது அங்கீகரித்த பிற்பாடு லண்டனில் உள்ள தூதரகத்துக்கு வெளியே பலஸ்தீன கொடி ஒன்று ஏற்றப்பட்டுள்ளது. பலஸ்தீன தூதர் இசாம் ஜோம்சாட் கூறுகையில், உண்மையை மீறும் செயலாக இனப்படுகொலையை இறுதி வார்த்தையாக இருக்க மறுக்கும் தருணம் இது. லண்டனில் உள்ள ஐக்கிய ராச்சியத்திற்கான பலஸ்தீனத்தின் தூதரக வளாகத்திற்கு வெளியே பலஸ்தீன கொடி, பெரிய கொடி ஒன்று பறக்கப்பட்டுள்ளது. இது பிரித்தானியாவின் வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதை குறிக்கிறது. இஸ்ரேல் காசாவை இடைவிடாமல் அழித்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அதன் இராணுவத்தின் அடக்குமுறையை தொடர்கிறது. இங்கிலாந்திற்கான பலஸ்தீன தூதர் இசாம் ஜேம்லாட்டின் உரையை தொடர்ந்து முன்னர் இங்கிலாந்திற்கான பலஸ்தீன தூதர் இஸ்லாம் ஜோலமட் ஆகிய உரையை தொடர்ந்து அது நடைபெற்றிருக்கின்றது. இங்கிலாந்தின் பால் போர் பிரகடனத்துக்கு பிறகு 108 ஆண்டுகளுக்கு பிறகு பலஸ்தீன அரசை பிரித்தானியா அங்கீகரித்திருப்பதானது மிகப்பெரிய உலக இசுவாக மாறி இருக்கின்றது. நாம் இன்னொரு விடயத்தை இங்கு நாங்கள் பதிவு செய்ய இருக்கின்றோம். மிக நீண்ட காலமாக பிரித்தானியாவை இப்படித்தான் இந்த ஈழ மக்களையும் ஒரு அங்கீகரிக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக மறைந்த அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் மிக அதிகமாக ஈடுபட்டார்கள். மிக ஒரு நல்ல விடயமாக நாங்கள் பலஸ்தீன கொடி பரப்பதை போன்று அவர்கள் அப்போது ஆசைப்பட்டார்கள். இப்ப இருக்கின்ற ஈழ மக்களும் கூட இதை மிக அதிகமாக விரும்பி இருப்பார்கள். எப்போது நமக்கு இப்படியான ஒரு கொடி பறக்கும் என்று அதற்கான நிலையை நீங்கள் கொண்டு வருவதா இல்லை. இது ஒன்றும் இந்த நிலையை ஒன்றும் லேசாக அடையும் நிலை அல்ல. இரத்த தானங்கள் கொடுக்கப்பட்டு அத நரபலிகள் கொடுக்கப்பட்டு ஒரு பெறப்பட்ட ஒரு விதம். இது சும்மா லேசாக பலஸ்தீனம் கிடைக்கவில்லை. அதாவது அந்த மக்களின் சட்டங்களை ஆறாக கொடுத்து அந்த மக்களின் பாலகர்களும் போது வயது ஒரு வரையும் கற்பழிப்பு கூட இழக்கப்பட்டு கொடுக்கவே, அதாவது இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற ரீதியில் தான் இந்த இலக்கை அவர்கள் எட்டி இருக்கின்றார்கள். பலஸ்தீனத்திற்கான மேற்கத்திய அங்கீகாரத்தில்
இங்கிலாந்து முன்னிலை வகிக்கும் நிலையில் 4வது இடம் இஸ்ரேல் பாலஸ்தீன இரு மாநில தீர்வு உச்சி மாநாடு அங்கீகாரம் பெறும் போது நமது தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வண்ணங்களுடன் பாலஸ்தீன கொடியை நாம் உயர்த்தும் போது என்னுடன் சேருங்கள். நமது துக்கத்திற்கு கருப்பு, நமது நம்பிக்கைக்கு வெள்ளை, நமது நிலத்திற்கு பச்சை மற்றும் நமது மக்களின் தியாகங்களுக்கு சிவப்பு என்று ஜெம்லாட் கூறினார். அதாவது பலஸ்தீன கொடி இருக்கிற 4 கலருக்கும் 4 பொருத்தமான விடயத்தை தருகின்றார். வாழ்த்துக்கள் ஐயா. நமது தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வண்ணங்களுடன் பலஸ்தீன கொடியை நாம் உயர்த்தும் போது என்னுடன் சேருங்கள். நமது சுக்கத்திற்கு கருப்பு, அதே போன்று நாம் பட்ட பாட்டிற்கு, நாம் இழந்த இழப்புக்கு சிவப்பு என்றும் அவர் மிகவும் ஆணித்தரமாக சொல்லி இருக்கின்றார். பிரித்தானியாவில் லண்டன் மாநகரில் இடம்பெற்ற மிக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகவே உலக ஊடகங்கள் அதை உன்னிப்பாக பார்க்கின்றது. பலஸ்தீன அரசின் அங்கீகாரம் என்பது வரலாற்று தவறுகளை சரி செய்வதும் சுதந்திரம், கண்ணியம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்ட எதிர்காலத்துக்கு ஒன்றிணைந்து உறுதியளிக்கும் என்று ஜெம்லாட் கூறியிருக்கின்றார். நமக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடத்தப்படுவதால் கற்பனை செய்ய முடியாத வலி மற்றும் துன்பத்தின் போது இந்த அங்கீகாரம் வருகிறது என்பது எமக்கு இறைவன் கொடுத்த வரமாகவே அவர் சொல்லுகின்றார். இன்னும் மறுக்கப்பட்டு தண்டனையின்றி தொடர அனுமதிக்கப்படும் ஒரு இனப்படுகொலை என்பதை மக்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் லண்டன் மாநகரில் மக்கள் மத்தியில் வலியுறுத்தி இருக்கின்றார். காசாவில் உள்ள எங்கள் மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள், குண்டு வீசப்படுகிறார்கள், வீடுகளின் ஈடுபாடுகளுக்குள் புதைக்கப்படுகிறார்கள். மேற்கு கரையில் உள்ள எங்கள் மக்கள் இனரீதியாக சுத்திகரிக்கப்படுகிறார்கள். தினசரி அரசு ஆதரவு பயங்கரவாதம், நில திருட்டு மற்றும் மூச்சு திணறல் ஒடுக்குமுறையால் கொடூரமாக நடத்தப்படுகிறார்கள். பலஸ்தீன மக்களின் மனிதநேயம் இன்னும் கேள்விக்குறியாகி வருவதாலும், எங்கள் வாழ்க்கை இன்னும் பயன்படுத்த முடியாததாக கருதப்படுவதாலும், எங்கள் அடிப்படை சுதந்திரங்கள் இன்னும் மறுக்கப்படுவதாலும் இந்த அங்கீகாரம் நிகழ்கிறது என்றும் ஜெம்லாட் தெரிவித்திருக்கின்றார். ஆயினும் கூட இந்த தருணம் உண்மையின் ஒரு எதிர்க்கும் செயலாக நிற்கிறது. இனப்படுகொலை இறுதி வார்த்தையாக இருக்க மறுப்பது, ஆக்கிரமிப்பு நிரந்தரமானது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது, அழிக்கப்படுவதை மறுப்பது மற்றும் மனிதாபிமானமற்றதாக மாற்றப்படுவதை மறுப்பது என்றும் அவர் பேசியிருந்தார். பால்போர் பிரகடனம் பலஸ்தீனத்தில் யூத மக்களுக்கான ஒரு தேசிய தாயகத்தை நிறுவுவதை ஆதரித்த 100 ஆண்டுகளுக்கு மேலாகவும் பலஸ்தீனத்திற்கான பிரிட்டிஷ் ஆணையில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட 77 ஆண்டுகளுக்கு பிறகும் பலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரிப்பதற்கான இங்கிலாந்தின் முடிவை பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டார்மர் அறிவித்தார். இது மிகப்பெரிய இஷ்யூங்க. உலகத்தை ஆண்ட ஒரு நாடு பலஸ்தீனத்தை 100 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கீகரிப்பது என்பது இன்னும் வீழ்த்தவர்கள் எங்கேயோ எல்லை கடக்க வேண்டி இருக்குது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் திகிலை எதிர்கொண்டு அமைதி மற்றும் இரு மாநில தீர்வுக்கான சாத்தியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க நாங்கள் செயல்படுகிறோம் என்று ஸ்டார்மர் தெரிவித்திருக்கின்றார். சுதந்திர பிரிட்டிஷ் எம்பி ஷாகட் ஆடம் கொடியை ஏற்றியது ஒரு சிறப்புமிக்க தருணம் என்று கூறியிருக்கின்றார். இது வரலாற்றில் ஒரு புள்ளி, இது வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றும், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் இது, மிகவும் உணர்ச்சி பூர்வமான நாள் என்று ஆடம் ஆல் தெரிவித்திருக்கின்றார். எங்களுக்கு இப்போது ஒரு பணி இல்லை, எங்களுக்கு ஒரு தூதரகம் உள்ளது. எங்களுக்கு ஒரு பணி தலைவர் இல்லை, எங்களுக்கு ஒரு தூதர் இருக்கிறார். அவை சிறிய மாற்றங்கள், மேலும் இந்த நேரத்தில் அவை தரையில் குறிப்பிடத்தக்க எதையும் குறிக்கவில்லை. ஆனால் இது இன்னும் ஒரு கணம் மிகவும் தாமதமானது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீன அரசை அங்கீகரிப்புக்கான இங்கிலாந்து அரசாங்கத்தின் முடிவு காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை மற்றும் பல தசாப்த கால ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான நடவடிக்கைகளால் பொருந்தாவிட்டால் அது ஒரு வெற்றி செயலாகும் என்றும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்திருக்கின்றது. யார் இந்த அம்னஸ்டி இன்டர்நேஷனல்? உலக மனித உரிமை அமைப்பில் மிகவும் முக்கியமான அமைப்பு அம்னஸ்டி இன்டர்நேஷனல். பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான இங்கிலாந்தின் அரசாங்கத்தின் முடிவு காசாவில் இஸ்ரேலின் படுகொலை மற்றும் சில தசாப்த கால ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான நடவடிக்கைகளால் பொருந்தாவிட்டால் அது ஒரு வெற்றி செயலாக வேண்டும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை நிறுத்தவும், போர்க்குற்றங்களில் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தடை விதிக்கவும், குடியேற்றங்களுடனான வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட காசா மீதான முற்றுகை இஸ்ரேல் நீக்கவும், அதன் நிறவரை முறையை அகற்றவும் இங்கிலாந்துக்கு ஒரு வாய்ப்பாகவும் வலியுறுத்தி இருக்கின்றார். நாம் அதாவது
அதாவது இப்போ நாம் ஏற்கனவே சொன்னோம் 75 விதமான நாடுகள் என்று இல்லை. செப்டம்பர் 2020 நிலவரப்படி பலஸ்தீன ஐக்கிய நாடுகள் சபையின் UNO 193 உறுப்பு நாடுகளில் 156 நாடுகளால் UNO உறுப்பினர்களில் தோராயமாக 80% இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2012 இது UNO பொதுச்சபையின் உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக இருந்து வருகிறது. இந்த வரையறுக்கப்பட்ட அந்தஸ்து பெரும்பாலும் வீட்டோ அதிகாரத்துடன் கூடிய UNO பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா பலஸ்தீனத்தின் முழு உறுப்பினர் உரிமையை தடுக்க தொடர்ந்து தனது வீட்டோவை பயன்படுத்துகிறது. அல்லது அவ்வாறு செய்ய அது ஏனைய நாடுகளை அச்சுறுத்துது என்று நாம் சொல்லலாம். பலஸ்தீன விடுதலை அமைப்பு 88ஆம் ஆண்டு நவம்பர் அல்லது பலஸ்தீனத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசங்களான மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம் உட்பட மற்றும் காசா பகுதி மீது இறையாண்மையை கோரியது. 88ஆம் ஆண்டின் இறுதியில் பலஸ்தீன அரசு 78 நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போது பல தசாப்தங்கள் நீடித்த இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை தீர்க்கும் முயற்சியாக 93 மற்றும் 95ஆம் ஆண்டுகளில் இஸ்ரேலுக்கும் PLOவுக்கும் பலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் இடையில் ஒஸ்லோ ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் மூலம் காசா பகுதியிலும் மேற்கு கரையில் சுமார் 40% பகுதியிலும் சுயாட்சி இடைக்கால நிர்வாகமாக பலஸ்தீன ஆணையம் உருவாக்கப்பட்டது. ரபின் படுகொலை செய்யப்பட்டு, அதாவது அவங்களோட இஸ்ரேல்ல ரபின் படுகொலை செய்யப்பட்டு பெஞ்சமின் நேதன்யாகு ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்ரேலுக்கும் PAவுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்தன. இது பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய ஒப்பந்தம் இல்லாமல் பலஸ்தீன மாநிலத்தை சர்வதேச அளவில் அங்கீகரித்து தொடர வழிவகுத்தது என்றும் சொல்லப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டில் பலஸ்தீன அரசு யுனெஸ்கோவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டில் 67/17 தீர்மானத்துக்கு அமைவாக, அதாவது இந்த பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொண்ட தீர்மானத்துக்கு 138 ஐநா உறுப்பு நாடுகளின் வாக்களுடன் ஐநா பொதுச்சபையில் பார்வையாளர் நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் பலஸ்தீனம் அனைத்து நோக்கங்களுக்காகவும் பலஸ்தீன அரசு என்ற பெயரை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்த தொடங்கியது. 2014 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பலஸ்தீனத்தை இந்த பிரச்சனையில் எந்த ஒரு எதிர்கால நீதித்துறை முடிவுகளுக்கு பாரபட்சம் இல்லாத ஒரு நாடாக அங்கீகரித்திருக்கின்றது. ICC காணுமா? பல நாடுகள் மோதலுக்கு இரு நாடுகள் என்ற தீர்வை ஆதரிக்கின்றன. G20 19 உறுப்பு நாடுகளில் 14 அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், இந்தியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, துருக்கி மற்றும் ஐக்கிய ராஜ்யம் UK மற்றும் நிரந்தர அழைப்பாளரான ஸ்பெயின் ஆகியவை பலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரித்துள்ளன. மற்ற 5 நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், தென்கொரியா மற்றும் அமெரிக்கா பலஸ்தீனத்தை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. 5 நாடு வருது. எனவே இந்த 10 நாடுகளுக்குள்ளே மாறாங்க. எனவே எது எப்படி ஆனாலும் பலஸ்தீனம் ஒரு தனி நாடாகுவதை இஸ்ரேல் மற்றும் பெஞ்சமின் ரம்ஸ் மாமுவால் அழிக்க அசைக்க முடியாது. இன்னும் ஒரு 4 ஆண்டு போனாலும் பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவாகுது. ஒரு சிறிய நிலப்பரப்பண்டாலும் அந்த மக்கள், அதாவது ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஒரு சின்ன குடில் கிடைத்தாலும், ஒரு சின்ன ஓலை குடிசை கிடைத்தாலும் அவனது சொந்த ஊடு இல்லையா, சொந்த வீடு மாதிரி இல்லையா, அந்த ஒரு தாங்கள் அவன் அன்றிரவே நிம்மதியாக தூங்குவான் இல்லையா. வீடின்றி தத்தளித்த ஒருத்தனுக்கு ஒரு ஓலை குடிசை வீடாவது அந்த கிடைக்கின்ற போது அன்றிரவுதான் அவன் நிரந்தர தூக்கமாக இருக்கும். அதே போன்று நாடு இல்லாமல் இந்த வெறி பிடித்த பெஞ்சமின் மாம்சர கொடூர முகங்களின் கீழ் ஒடுக்கப்பட்ட அழிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இஞ்சி நிலமாவது கிடைத்து அந்த மக்கள் அந்நிரவு அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்களானால் அதுதான் அவர்கள் இறுதி ஆசையா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே ஒரு நீண்ட காலம் இந்த போரை பெஞ்சமின் மாம்சால் இழுத்துச் செல்ல முடியாது. ஒரு முடிவு வந்தேயாகும். உலகத்தை ஆண்ட பிரித்தானியாவை கொடுத்த பிற்பாடு முழு ஐரோப்பிய நாடுகளும் பிரித்தானியாவின் பின்னால் இணையும். அதனால் நிச்சயமாக பலஸ்தீனம் என்ற ஒரு நாடு அமைகின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கு. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.